டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டார்கெட் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மார்க்கெட் செக்மெண்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அவங்களையும் சில கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸும், இன்னொரு பக்கம் எம்ப்ளாயீஸும், இன்னொரு பக்கம் பிசினஸ் ஓனர்ஸும் இருக்காங்க. அப்போ என்னுடைய கம்யூனிகேஷனை நான் ஒருத்தருக்கும் வேற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு ப்ராடக்ட விற்கிறேன் அப்படின்னா அப்போ ஒருத்தருக்கும் எந்த ஸ்டைல்ல ஆட் காப்பி, வீடியோஸ் அதெல்லாம் இருக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணணும். ஒருத்தருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும், ஃபியர் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கும். இதுல நான் டெமோகிராபிக், சைக்கோகிராபிக் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவங்கள செக்மெண்ட்ஸா பிரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஆட் காப்பியை நான் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு செக்மெண்ட்டுக்கு கூட என்னால பில்ட் பண்ண முடியும். சோ திஸ் இஸ் மார்க்கெட் செக்மெண்டேஷன் ஃபார் யூ. இன்னும் பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் தமிழ்ல கத்துக்க ஃபாலோ பண்ணுங்க.